டாக்டர் உங்களை கூப்பிட. சீக்கிரம் குணமாயிடும், வருத்தப்படாது. இப்படி வாமா. என்ன டாக்டர்? அப்பா நல்ல வேலையை பிழைச்சுட்டான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவர் கண் பார்வை எல்லாம் சரியாயிடுதா? என்னம்மா, சாதாரண விபத்து அவருக்கு, பிழைச்சதே அபூர்வம். எதுக்கும் வீட்டுக்கு அடைச்சுக்கிட்டு போய் மருந்து விடாம சாப்பிடட்டும், பின்னால பார்க்கலாம். அப்படின்னா அவர் கண்? அப்பவே முன்கூட்டி சொல்லியிருக்கேன் அம்மா, அவருக்கு வயசாயிடுச்சு. இது கண் பார்வை வருவது சந்தேகம் தான். அப்பா ராணி, அப்பா அப்பா. ராணி, ராணி, அம்மா ராணி. இதோ வந்துட்டேன்ப்பா. என்னம்மா செஞ்சுட்டு இருக்க? உங்களுக்கு ஆர்லிக்ஸ் போட்டேன்ப்பா. சிட்டுக்குருவி போல அலைஞ்சு திரிஞ்சு என் செல்ல மகளுக்கு சோறு போட இனி இந்த பொட்டை கண்டால முடியாதம்மா. இந்தாங்க சாப்பிடுங்க. இருங்கப்பா, நானே தரேன். அப்பாடா. ராணி, அம்மா ராணி. அப்பா அப்பா. அப்பாவுக்கு அன்பு பணி செய்வதையே கடமையாக கொண்ட கை இனிமேல் என்னால பார்க்க முடியாதே அம்மா. கள்ளமில்லாத உன் புன்னகையை என்னால காண முடியாதே அம்மா. அப்பா. எங்கம்மா மோதிரம்? அதை விற்றுத்தானப்பா ஆஸ்பத்திரி செலவு செய்தேன். விலை உயர்ந்த மருந்துகளுக்கு கூட உங்கள் விழிகளுக்கு ஒளியேற்றும் வலிமை இல்லையப்பா. அழாதே அம்மா, எனக்கு கண் போனா என்ன? நீதான் என் கண்கள். உன் நல்ல பண்பும் நல்ல நடத்தையும் தான் என் கண்ணன் மணிகள். பிறகு நான் எதுக்காக கவலைப்படணும்? ஆனா இந்த குடனை கட்டி காக்கும் குடும்ப பாரம் உன் தலையில வேண்டுதேன்னு நினைக்கும் போதுதான். என்னப்பா அப்படி சொல்றீங்க? படிப்பும் மூளையும் இருக்கும் போது பிழப்ப பத்தி என்னப்பா கவலை? இன்னைக்கே ஆரம்பிக்கிற ஒரு நல்ல வேலை தேடுறதுக்கு. வேலை பார்ப்பது. சின்ன சிறுசை வெளியே அனுப்பிவிட்டு என்னால எப்படிம்மா வீட்டில் இருக்க முடியும்? மெல்லாவிலேயே விழுங்குகிற மலைப்பாம்புகளும் மனச்சாந்தியோடு இருக்கிறவர்களை பார்த்து பழைக்கும் மந்திகளும் இருக்கும் உலகம் அம்மா இது. உங்கள் மகளுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் மனவலிமை நிறைய இருக்கிறதப்பா. உண்மைதான்மா, மனவலிமை என்பது உள்ளழகு. ஆனா வெளியழகு சில நேரங்கள்ல வேதனைக்கு பாக்கு வைத்து விடும். என்னப்பா சொல்றீங்க? நான் அடிக்கடிக்கு சொல்லியிருந்தேனே, குந்தலுக்கு பூவும் நெற்றிக்கு பொட்டு கூட வச்சுக்க கூடாதுன்னு. அதைத்தான் நான் ஞாபகப்படுத்துறேன். அந்த ஆபத்து நிறைஞ்ச அழகை எல்லாம் அந்தஸ்து உள்ளவங்களுக்கே விட்டுவிடும். ஏமா பேசாம இருக்க? அழகுக்கு அழகு செய்து கொள் என்று சொல்ல வேண்டிய அப்பா ஆமை போல் முடங்கி சொல்லுகிறானே என்று வருத்தப்படுறேன். இல்லப்பா, நீங்க பார்த்து ஆனந்தப்பட முடியாத அழகையெல்லாம் நான் ஏப்பா செஞ்சுக்க போறேன். ஆமாம்மா, இதுதான் புத்திசாலி பெண்ணுக்கு அழகு. சரிப்பா, ஒரு கம்பெனியில வேலை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்பவே போனா கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமாப்பா? சரிம்மா, நான் வேற வழி என்ன சொல்ல போறேன்? ஜாகிரதையா போயிட்டு வாமா.
அழகோடு உறவாடும் மலர் நானும் மேனி அழகோடு உறவாடும் மலர் நானும் மேனி இசை பாடும் வாணி வாயன் கண்மணி ஆகாசை பாருங்க ஆகாசை பாரு அதுக்கு வேற ஆள பாரு நீதான் சாகசம் தானா ஓஹோ எல்லாம் வேஷம் தானா காண்பதும் உண்மைதானுங்க எல்லாம் உண்மைதானுங்க எங்கும் காணாத இன்பமெல்லாம் கண்டிடலாம் இங்கே காண்பதும் உண்மைதானுங்க எல்லாம் உண்மைதானுங்க என்னை பாருங்க என் கண்ணை பாருங்க என்னை பாருங்க என் கண்ணை பாருங்க பெண்களில் என்னை போல பேரழகே இல்லைங்க ஆமாம் பூங்கொடி அலங்கார பொன்முடி பாடும் குயிலும் நீ பவனி வரும் தென்றல் நீ ஓடும் உயிரோட்டம் நான் ஓடும் உயிரோட்டம் ஒளி பேசும் புதுமை நிலா நானே கயல் விழிமானே வாழ்வில் முன்னாலின் பொன்தானே காண்பதும் உண்மைதானுங்க எல்லாம் உண்மைதானுங்க எங்கும் காணாத இன்பமெல்லாம் கண்டிடலாம் இங்கே காண்பதும் உண்மைதானுங்க எல்லாம் உண்மைதானுங்க புழுவை போல நெளிந்து புள்ளி மயிலை போல ஆடிவிட்டான். ஐயோ 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 எக்கச்சக்கமான அபிநயம், ஏராளமான முகவெட்டு, அசைவு கிசைவு வளைவு நெளிவு குழைவு எல்லாம் அபாரம் அபாரம். அப்பப்பா என்ன திஷ்டி ரொம்ப களைப்பா இருக்கும். ஏய் யாருங்க காசு சாப்பிடுறியா? கூல்ட்ரிங்க் இந்த காலத்து பெண்கள் 4 குதி குதிச்சா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. எங்க காலத்துல நாங்க ஆட ஆரம்பிச்சோம்னா ஒண்ணு கால் முடியணும் இல்லாட்டா மேட முடியணும். அப்படி ஆடுவோம் தம்பி. ஏன் இப்பதான் என்ன நீங்க ஆடாமல மேட கிடையெல்லாம் தூட்புடா பறக்குமே. அது கிடக்கு பழைய கதை. என்னமோ தம்பி என் பொண்ணு உங்களையே நம்பி இருக்கு. இருக்கட்டும். அவளை ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களை பார்க்கணுமா? யாரோ பொம்பளை வந்திருக்கிறாங்க. பொம்பளையா? யாரது? வணக்கங்க, என் பேர் ராணி. என்ன வேணும்? உங்க நாடகத்துக்கு டிக்கெட் விற்பனை செய்ய ஒரு பெண் தேவைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா தேவைதான் தேவைதான் தேவை. அப்படி உட்காரேன். பரவாயில்லைங்க, அந்த வேலை எனக்கு கொடுத்தா. பாட தெரியுமா? சுமாரா தெரியுங்க. என் பொண்ணுக்கு ஆடவும் தெரியுமே. அடா 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 இது வேற சிவபூஜையில கரடி மாதிரி வந்து பூந்துக்கிட்டு. அம்மா நீ சும்மா. பரவாயில்ல ராணி, நாளைக்கு நாடகம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நாடகங்களை நடத்திக்கிட்டே இருக்க போறோம். நாங்கெல்லாம் அமைச்சு விட்டு அதிகமா சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாது. சம்பளத்தை பத்தி என்னங்க? நீ நாளைக்கு டிக்கெட் விற்கிற திறமையை பார்த்துக்கிட்டு அப்புறம் சம்பளம் போட்டு தரோம். ரொம்ப நன்றிங்க.